अरे पुलवामा बॉयज இப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டீங்களே இந்த தீவிரவாதிங்க உங்களை இப்படி கொண்டுட்டாங்களே பட் இந்த பாரத் நேஷனே உங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகும் பட் இந்த ஜி பட் அழுக மாட்டேன் தம்பி நீங்க தான் அப்பு பவர் கம்பெனிகளா எஸ்ஜி நம்ம பசங்க என்ன ஏது அமௌண்ட் சொன்னாங்களா சொன்னாங்க ஜி தங்க ஜி அமௌண்ட் செட்டில் பண்ண தான் வந்திருக்கேன் பிளடி ராஸ்கல் யாருக்கு காசு கொடுக்கறே இந்த ஊழலற்ற பிஜே பார்ட்டிக்கே காசு தம்பி இன்னைக்கு இந்த ஜி கை நீட்டி காசு வாங்கி இருக்கிறேன் இதுலே போடு பாத்தீங்களா எப்படி இந்த ஜி உடலே ஒடிச்சேன்னு தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க நம்ம மலிவு விலையிலே பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஜி ஜி ஆனா இதெல்லாம் பண்றீங்களே உங்க தேசப்பற்றாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அடே போக தம்பி தேசப்பற்றாவது குந்தலாவது பாரத் மாதா கி ஜெய் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இன்டர்நெட் ஆயிருந்தாலும் சரி எலெக்ஷன் ஃபீல்டா இருந்தாலும் சரி இந்த புதுசா முளைச்சு வர போராளிகளுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அப்படி வர்றதுதான் வலிக்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க அண்ணனுக்கு ஆப்போனண்டா வலிக்க எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா என்ன நடந்திருக்குடா சமீபத்துல ஒரு கும்பல் நம்ம அண்ணன் கிட்ட இருந்து சின்னத்தை களவாடிட்டு போச்சு அண்ணன் எடுத்துக்கிட்டேன் இல்ல அண்ணன் தான் அப்ளை பண்ணாம பறி கொடுத்துட்டாரு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல அப்படி போனவங்க அப்படியே போறத விட்டு நாங்க 40 தொகுதியில நிப்போம் நீ வேணா கூட்டணிக்கு வர்றியா என்னடா இது ராராவா டேய் அப்படின்னு அண்ணன் கிட்ட வம்புளுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்காருங்க ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல அட பாவிகளா சின்னவர் கிட்ட சிங்கிள்ஸ் போயிட்டு இருந்தவர்டா எங்க அண்ணன் அவரை போய் உங்கள மாதிரி சின்ன பசங்களுக்குள்ள சின்னத்துக்கு சண்டை போட விட்டுட்டீங்களா அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவங்களோட கூட்டணி வாகனத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இந்த பேரு உங்களுக்கு மத்தியான வேளையில கிடைச்ச ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி அப்படியே மேல பாருங்க பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி இது சாப்பாட்டுக்கு அப்புறம் வர்ற அந்த தேங்காய் பால் டெசர்ட் மாதிரி தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா ரெண்டையும் ஒன்னா கலந்துடுச்சு திராவிடமும் ஆரியமும் ஒண்ணே அறியாதவன் வாயில மண்ணே அப்படின்னு வழக்கம் போல இஷ்டத்துக்கு உருட்டி 10% ஓட்டையாவது ரிசர்வ் பண்றீங்க அப்புறம் பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ட்ரெண்டிங்ல போற கார் ஒண்ணு உங்க பேர்ல இறங்கும் ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்புறம் போடுங்கடா ஸ்லோமோவை கூப்பிட்டு வாங்கடா உங்க சீமானே அவன் முழுசா பார்க்கல எங்க சாமானே எனக்கு தெரிஞ்சு குஷ்புங்கிற அந்த பேரை மாத்திட்டு கொழுப்புன்னு வேணா வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் எல்லாத்தையும் ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஷேரியில இருக்கவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுருந்தாங்க அப்புறமா அதுக்கு அவங்க சாரியும் சொன்னாங்க நம்மளும் சேரின்னு விட்டுட்டோம் இப்போ என்னடான்னா பெண்களுக்கு மாதாந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பிச்சை காசு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா மேடம் நீங்க எந்த பிச்சையை சொல்றீங்க திமுக எடுத்தீங்களே அந்த பிச்சையா அங்க இருந்து போய் காங்கிரஸ்ல எடுத்தீங்களே அந்த பிச்சையா உடனே பாஜகவுக்கு மாதிரி அங்க ஒரு பிச்சை எடுத்தீங்களே அந்த பிச்சையா என்னத்த சொல்றீங்க மேடம் அவங்களுக்கு கொண்டு அந்த பணம் ஓசியில வந்து சேரல அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க அவங்களுக்கு அவங்களோட உரிமை தொகையா அது போய் சேருது அது அவங்களோட ரைட்ஸ் அதனால உங்களுடைய நாக்கு நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த எலைட் எசன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பிச்சை பிச்சைன்றீங்களே இது என்ன பிச்சை எங்க தாடிஜி எடுப்பாரு பாருங்க ஒரு பிச்சை காசு 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 போடுங்க காசு கொள்ளுங்க போட்டல நான் கேஸ் போடுங்க முடிவா நான் என்ன சொல்ல வரேன்னா இத பிச்சை காசுன்னு சொல்றதுக்கு எந்த பிச்சைக்காரிக்கு அருகதை கிடையாதுங்கிறது கொஞ்சம் கொச்சையா இருந்தாலும் பச்சையா சொல்லிட்டு டாடா பை பை மட்டமாமே முன்பு ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகின் பிரபலமான நபர்கள்ல நம்ம ஜியும் ஒருத்தரே அப்படின்னு தக்காளி எவன்டா அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி இருப்பா அப்படின்னு தேடி பார்த்தா அதுவும் நம்ம ஜி தான் எப்படி சொல்றேன் தானே கேக்குறீங்க ஒரு இன்சைட் நியூஸ் வந்திருக்கு அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா 2018ல இருந்து 2024 வரைக்கும் நம்ம ஜி அண்ட் கோ அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே கூகுள் ஆட்ஸ்ல கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க 80 கோடி ரூபானா ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு எப்பா ஒரு மாசத்துக்கு 1 கோடி 60 லட்சமா செலவு பண்றீங்க
இதுல கூடுதல் தகவல் என்னன்னா கடந்த 90 நாள்ல மட்டும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. ஆமா, நம்ம ஏழை தாயின் சன்னுகிட்ட எப்படி இவ்வளவு ஃபண்ட் வருது அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்களுக்காக நாங்க கம்பெனி சீக்கிரட்டா வெளியே சொல்றோம். ஏக்கடா ஐடி யாரு ஒழுங்கா டாக்ஸ் கட்டலன்னு விவரத்தை அப்படியே இடி கிட்ட கொடு. நான் அவனை அனுப்பி அவன் வீட்லயே மிரட்ட சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான், நீ எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு நம்ம கிட்ட கேட்பான். நான் சொல்வேன், ஏ துஷ்மன், நம்ம ஆட்சியில உனக்கு டாக்ஸும் கிடையாது, டாக்ஸ் கட்டலனா ஜெயிலும் கிடையாது. பதிலுக்கு நீ இந்த கலாப்பேட்டில காசு போட்டா தானா உன் வீட்டுக்கு பிசு வந்து சேரும்னு சொல்வேன். தட்ஸ் விஸ்வகுரு ஃபார் யூ. ஏ காசு 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 போடுங்கோ, காசு வெள்ளுங்க போட்டலன்னா கேஸ் போடுங்கோ. இப்படி இஷ்டத்துக்கு கம்பெனிகள் கிட்ட இருந்து கறந்துதான் நம்ம ஜி கூகுள் ஆட்ஸ்க்கு சில்லறைகளை செதற விட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். அதனால நம்ம ஜிக்கு சுத்தமா விவரமே கிடையாது. ஜி, நீங்க எல்லாம் என்ன ஆட் எடுக்கிறீங்க? உங்க ஊர் பக்கம் வந்து பாத்திருக்கீங்களா? எந்த சாமிக்கு ஓட்டு போட போற? அட, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஐயோ சாமி அப்படின்னு மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கு வரப்பிரசாதமா அமையிற மாதிரி ஒரு ஆட். இந்த வயசுலயே நீங்க சோர்ந்து உட்கார்ந்துட்டீங்களேப்பா, ஆனா 80 வயசு வரைக்கும் எங்களுக்காக போராடுறீங்க மருத்துவரை, பாவம் இல்லையாப்பா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படி இமோஷனல் அட்டாக் பண்ணி எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் ஆடுகளை எடுக்கணும்னு எங்க ஊர் பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட ஒரு 3 மாசம் கோர்ஸ் பண்ணியாவது கத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. சரி, பாஜக தான் 11,500 கோடி ரூபாய்க்கு மேல சுருட்டி இருக்கு. அப்போ அவங்களை எதிர்த்து குரல் கொடுத்து நம்ம திமுக ஆட்டையவே போட்டிருக்க மாட்டாங்கல்ல? அப்போ அப்படிதான் நினைக்க கூடாது. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஆட்டைய போடுறது முடிவு பண்ணிட்டா எங்க ஆப்போனன்ட்டுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு 600 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்காங்க நம்ம திமுக. அப்படிதானே சொன்னா பைபிள போய் சொல்லிட்டான் போல இருக்கு. சோசியல் மீடியால சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஷீல்ட தூக்கி புடிச்சுக்கிட்டு பேக் எண்ட்ல என்னென்ன வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. ஆனா இந்த எலக்ட்ரால் பாண்ட் பேப்பர் மேட்டர்ல ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஆள் யாருன்னா நம்ம எடப்பாடி ஐயா தான். சிங்கிள் டிஜிட்ல வாங்கி வச்சிருக்காரு. ஐயா இடம் செய்யா என்னையா உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு என்ன டெக்னாலஜினே புரியலையா? இல்ல கூட்டணி மேட்டர் மாதிரி இதுலயே ரொம்ப வெகுளித்தனமா இருந்துட்டீங்களா? இல்ல பழைய மாதிரி கண்டெய்னர் டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி இந்த எலக்ட்ரால் பாண்ட் பேப்பர் மெத்தடுக்கு இறுதி தீர்ப்பு எழுதுறதுக்கு பின்னாடி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணது நம்ம கம்யூனிஸ்டுகள் தான். அதாவது இந்த எலக்ட்ரால் பாண்ட் பேப்பர் மெத்தடானது ஜனநாயக முறைக்கு எதிரானது, கிட்டத்தட்ட ஊழலை சட்டப்பூர்வமா மாத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட்ல இருந்து நாங்க ₹1 கூட ரிசீவ் பண்ண மாட்டோம், அதே நேரத்துல இத சும்மா விட மாட்டோம்னு கேஸ போட்டு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால இந்த விஷயத்துல நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதான் வர்கீஸ். He is a freaking badass. நம்ம தளபதி கட்சி தளபதியா? இப்ப இவங்க 2 பேர்ல யார் தளபதி? சரி, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். இந்த டிவிகே கட்சியை ஆரம்பிச்சதுதான் ஆரம்பிச்சாங்க. இந்த அணில்களோட அட்டகாசம் தாங்க முடியல. எளிய மனிதன் எழுதும் விதியில்ல, புதிய உலகம் தொடங்காதோ. இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு நம்ம காதை புடிச்சு கடிச்சு வைக்குதுங்க. போனா பாருங்க, 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்கள் எதிர்கொள்ள. இப்ப இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கர். ஸ்டேட் பார்ட்டி ஆரம்பிக்க போறேங்கற நேஷனல் எலெக்ஷன் சம்பந்தம் இல்ல. ஸ்டேட் பார்ட்டி ஏதோ நேஷனல் எலெக்ஷன் சம்பந்தம் இல்லங்கற மாதிரி சொல்றீங்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வார். இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, அரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. ஹிந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஐயா, மாநில பொறுப்புல இருக்கிற மூத்த அடியில அண்ணனோட பழைய படத்துல தயவு செஞ்சு டீகோட் பண்ணாதீங்க. அண்ணே அப்ரிசியேஷன் வாங்குறத விட அட்டாக் தான் நிறைய வாங்குவாரு. ஏட்டா அண்ணே பார்த்து வச்சிருக்கிற வேலைகள் எல்லாம் அப்படி. வெறும் ஜெட்டியோட நிக்கிற
இது ஷார்ட்ஸ். ஏய் உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. அதனால அண்ணனுக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல இப்படி நீங்களே புளிய தொட்டி வச்சுட்டு போயிடாதீங்க. இது கூட பரவாயில்லைங்க. ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்க்கிறீங்களே, யாராவது குற்ற பின்னணியில இருக்கிறவங்க வந்து உங்க கட்சியில சேர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு உருட்டு ஒன்று உருட்டாங்க பாருங்க. ஆதார் கார்டு நம்பர் போட்டாவே எல்லாமே வந்துடும். A to Z உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, உங்க பின்னாடி என்ன குற்ற பின்னணி இருக்கு என்பது எல்லாமே ஆதார் கார்டுலயே வந்துடும். பெரிய சிபிசிஐடி ஆபீசர் ஆதார் கார்டை வச்சு ஆல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிடுவாரு. ஏப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆனா ஒண்ணு, உங்க எல்லாரையுமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சாம்பி சொந்தங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். அண்ணனுக்கு தானடா அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்க. கூட இருக்க யாருக்குமே இருக்காது போலயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வழக்கம் போல ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் ஏதாவது சொல்லணும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கடிச்சு வைங்க. அது அணில் கடியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.